திரிபுராவில் இருக்க 220க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ்லையும் 24க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ்லையும் படிக்கிற கிட்டத்தட்ட 800+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 47 பேர் இதனால இறந்திருக்காங்கன்னு திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இது போக டெய்லி 5லிருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா எய்ட்ஸ்க்கு பாசிட்டிவா டெஸ்ட் பண்ணப்படுறதாகவும் சொல்றாங்க. முதல்ல இந்த ஹெச்ஐவி இல்லை எய்ட்ஸ் எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். ஹெச்ஐவி இல்லை எய்ட்ஸ்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்றது தான். இந்த டிசீஸ் ஆல்ரெடி எய்ட்ஸ் இல்லை ஹெச்ஐவி இருக்க ஒரு நபரோட உடம்புல இருந்து வெளிவர பாடிலி ஃப்ளூயிட்ஸ், அதாவது ரத்தம், விந்தணுக்கள், தாய்ப்பால் மாதிரியான சில ஃப்ளூயிட்ஸ் கூட கான்டாக்ட்ல வரவங்களுக்கு பரவுது. ஆனால் திரிபுரால இவ்வளோ வேகமாக எய்ட்ஸ் பரவ செக்ஷுவல் கான்டாக்ட் தான் காரணமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையான ட்ரக் யூஸ் தான் காரணம். குறிப்பாக இன்டர்வீனஸ் இன்ஜெக்ஷன் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், சில ட்ரக்ஸ் அதாவது போதைப் பொருள் இன்ஜெக்ஷன் மூலமாக நேராக நரம்புல செலுத்துவாங்க. இந்த இன்ஜெக்ஷனை ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி மாற்றி பயன்படுத்தினது தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெச்ஐவி இல்லை எய்ட்ஸ் வர காரணமாக இருந்ததுக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர 8000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் இந்த நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் போடுற இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, பார்பர் ஷாப்பில் ஷேவிங்க்கு யூஸ் பண்ணுற பிளேடாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மூலமாக ஒருத்தர்கிட்ட இருக்க எந்த விதமான நோயும் மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனை திரும்ப திரும்ப நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நோய் பரவ முக்கியமான காரணமாக இருந்ததுக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 800+ ஹெச்ஐவி இல்லை எய்ட்ஸ் கேசஸ் ஒரு வருஷத்தில் வந்தது கிடையாது. டோட்டலாக கடைசி 25 வருஷத்தில் வந்த கேசஸ்னு கவர்மெண்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவில் தான் அதிகபட்சமான எய்ட்ஸ் இல்லை ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடு 4வது பொசிஷனில் இருக்குது. ஆனால் திரிபுராவில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இவ்வளோ வேகமாக இந்த டிசீஸ் பரவுனது கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மக்கள்கிட்ட இந்த ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் எப்படி பரவுதுன்றதுக்கான விழிப்புணர்வு இல்லாதது தான். இந்த ஹெச்ஐவி இல்லைனா எய்ட்ஸ் எஸ்டிடி மூலமாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரக்கை யூஸ் பண்ணுறது மூலமாகவும், ஏன் ஒரு சின்ன பிளேடை திரும்ப யூஸ் பண்ணுறது மூலமாக கூட பரவ வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.